வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம். நம்ம நிறைய கோவில் பிரசாதங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா சம்பா சாதம். சம்பா சாதங்கிறது நம்ம மிளகு ஜீரகம் நெய்யை வச்சு பண்ணுறது, மேலே முந்திரி போட்டு நம்ம செய்யப்படுது. ஓகே, இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த கோயிலும் கிடையாது. ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் உண்டு. சிதம்பரம் கோயிலில் இது ஒரு நைவேத்தியமாக யூஸ் பண்ணுறாங்க. அரிசி போட்டு சாதம் வடிக்கணும். அந்த சாதம் வேகிற கேப்லேயே கொஞ்சம் நெய்யை விட்டு ஒரு பாத்திரத்தில் மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம் ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கிறோம். எடுத்து தனியாக நெய்யில் வறுத்து பொடி பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு பொடி பண்ணிடும். அடுத்து வந்து கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் முந்திரியும் நெய்யில் வறுத்துரும். ஓகே, சாதம் வடித்தோடனே இந்த மிளகு இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே போட்டுட்டு கடுகு முந்திரியை போட்டு விரட்டி எடுத்து சம்பா சாதம் ரெடி. அதாவது இந்த சம்பா சாதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சீரகம், அந்த மிளகு இதெல்லாம் வந்து நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணி தரப்போகிறவர் யார்கிட்ட? திரு கிரி பிரசாத். இங்கே வந்து ஒவ்வொரு பொருளும் நான் செய்கிறப்ப எங்கள் அப்பாவை தான் கன்சல்ட் பண்ணி செய்வேன். சொல்லுவார், இந்த இது சேர்த்துக்கோ, இந்த இது சேர்த்துக்கோ. நான் வந்து கடலைப்பருப்பு உண்டா, கடுகு உண்டா எல்லாம் கேட்பேன். இதுதான் உண்டு, இந்த கோயில் பிரசாதம் இதான் உண்டுன்னு பாருப்போ. அதை தவிர என்னன்னா, இங்கே நான் செய்கிற ஒவ்வொரு பிரசாதையும் அவர்கிட்ட போய் அவுட்டன் காட்டணும். அப்போ தான் இதுக்கு ரிசல்ட் அவர் கரெக்டாக சொல்லுவார். சம்பா சாதம் ரெடி, உதிரியாக இருக்கும், பதமாகவும் இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கும். சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, இந்த சீரகம் மிளகு இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு காரம் தெரியல, சாப்பிட சாப்பிட அந்த நாக்கோட உச்சியில் தெரியும், லைட்டாக தெரியுது. அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட ரெசிபி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா புளியோதரை, அதுக்கப்புறம் ஜீரா, அதாவது ரவை வச்சு பண்ணுற ரெசிபிகள். ஸோ இந்த மாதிரிலாம் ரெசிபி பார்த்தோம்ல, இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இந்த சம்பா சாதம். ஸோ வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய பேர் உங்கள் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிற சம்பா சாதம். ஓகே, சம்பா சாதங்கிறது நம்ம மிளகு ஜீரகம் நெய்யை வச்சு பண்ணுறது, மேலே முந்திரி போட்டு நம்ம செய்யப்படுது. ஓகே, இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த கோயிலும் கிடையாது. ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் உண்டு. சிதம்பரம் கோயிலில் இது ஒரு நைவேத்தியமாக யூஸ் பண்ணுறாங்க. சம்பா சாதம் கத்திரிக்காய் கொஜ்ஜு. கத்திரிக்காய் கொஜ்ஜுனா கத்திரிக்காவை புளி தண்ணியை போட்டு, ஏன்னா கோயிலில் தக்காளி சேர்க்கக்கூடாது, அதனால் கத்திரிக்காய் வச்சு புளி தண்ணி ஊற்றி அது ஒரு தக்காளி கொஜ்ஜு செய்கிறாங்க. அந்த சம்பா சாதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இங்கே ஸ்ரீரங்கத்தில் இந்த பெருமாள் கோயிலில் பண்ணுவாங்களா சம்பா சாதம்? இல்லை சார், சம்பா சாதங்கிற இங்கே எதுவும் கிடையாது. ஓகே, வீட்டில் வளகாப்பு சாதங்கள்லாம் செய்வாங்க. ஒரு சில மிளகு சாதம்பாங்க, ஜீரக சம்பா. இது வந்து உண்மையான பேர் வந்து நெய்யில் செய்கிறனால சம்பா சாதம். ஓகே, ஃபுல்லாக நெய்யில் தான் நம்ம செய்கிறோம். மேலே மட்டும் காரத்துக்காக வேணும் எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சரி, ஓகே. அதாவது அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஆமாம். சரி, நல்ல விஷயம். இது பர்டிகுலர் எங்கே பண்ணுவோம் சொன்னீங்க? சிதம்பரம் நடராஜர் கோயில் பண்ணுவாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போ சம்பாசனம் செய்ய தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு 1/4 கிலோ திட்டம் எடுத்துருக்கோம். ஒரு 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் மிளகு, ஒரு 75 கிராம் ஜீரகம், அதை தவிர ஒரு 100 கிராம் நெய் எடுத்துருக்கோம். உப்பு தேவையான அளவு போதும், கருவேப்பிலை தேவையான அளவு. முந்திரி பார்த்திங்கன்னா மிளகுக்கு ஈக்குவலாக முந்திரி எடுக்கணும். 100 கிராம் மிளகு எடுத்தால் 100 கிராம் முந்திரி எடுக்கணும். ஏன்னா சம்பாசத்துக்கு மெயினாக முந்திரி தான், மிளகு ஜீரகத்துக்கு ஈக்குவலாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் சாதத்துக்கு. அதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிடும். ஓகே, ஏன்னா சாதத்துக்கு தண்ணி ஏற்ற முன்னாடி அரிசி ஒரு மினிமம் ஒரு 20 நிமிஷமாக ஊறினா நல்லா உபரி கிடைக்கும். ஓகே, எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும் சாதத்துக்கு அரிசி. பெரும்பாலும் ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாவே, ஏன்னா வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு செய்கிறப்ப 1/4 மணி நேரம் ஊறினா போதும். சரி, ஓகே. போதுமா? போதும். சரி, ஓகே. தண்ணி கொதிக்கிற கேப்பில் வந்து நெய்யை விட்டு முதல்ல மிளகு அப்புறம் ஜீரகத்தை வறுத்து தனியாக எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. நெய் லைட்டாக மெல்ட் ஆனே நம்ம மிளகு போடுறோமா? இல்லை, அந்த நெய் நம்ம மிளகுக்கு தகுந்த மாதிரி போட்டால் உடனடியாக வெடிச்சிடும் மிளகு. பச்சை நல்லா காஞ்ச மிளகு தான் நம்ம வச்சுருக்கோம். நெய் லேசாக உருனா போதும். அதுக்கப்புறம் மிளகு சேர்க்குறோம். சரி, ஓகே. மிளகு சேர்த்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஜீரகம் 1/4 பக்குவம் தான் ஜீரகம் சொல்லியிருக்கேன். அந்த ஜீரகத்தை அப்படியே சேர்க்குறோம். மிளகு ஜீரகம் லேசாக ஃப்ளேம் வச்சு வறுக்கிறோம். எதுக்கு வந்து ஸ்டீம் நிறையா வைக்கக்கூடாதுன்னா நெய் சுண்டிவிட தீஞ்சு போயிடும் சீக்கிரம். அதனால் விளக்கு பக்குவத்தில் வச்சு நெருப்பு வச்சு வறுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாதமும் தண்ணி வந்துருச்சு, அரிசியை போட்டுருவோம். சரி, அது நல்லா கொதிக்குது, தண்ணி கொதிக்க போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த அரிசியை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1/4 மணி நேரம். ஆமாம், ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். ஓகே.
ஸோ இது வந்து சில பேர் நம்ம லாஸ்ட் டைம் மதுரை மீனாட்சி கோயிலில் பண்ணும்போது இந்த ரைஸ் ரெசிபிலாம் பண்ணும்போது வந்து என்ன பண்ணேன்னா ஊற வைக்காமல் அப்படியே போட்டோம். ஸோ இங்கே எப்படி இது ஊற வச்சா போடணுமா? அப்படி இங்கே ஒரு ஊற வச்சு போகிறது நல்லது. ஏன்னா அந்த அரிசியில் அந்த ஷைனிங் பண்ணுறப்போ அந்த வர பவுட்ரு அந்த பச்சை ஸ்மெல்லாம் கரைஞ்சி போயிடும், அந்த அழுக்கு போயிடும். இப்போது இந்த அரிசி போட்ட பிறகு இதில் உப்பு எண்ணெய் அப்படின்னு போடுவோமா? எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம சால்ட் உப்பு தானே யூஸ் பண்ணுறோம். கல் உப்பு போடுறோம்னா கரைஞ்சி வரணும், அதில் குறைஞ்சிடும். சால்ட்டு உப்புங்கிறப்ப நம்ம வீட்டில் திட்டம் தெரியும், நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ சால்ட் சேர்க்குறோமோ அந்த சால்ட்டை சேர்த்து அதோடு இது பண்ணால் போதும். சரி, ஓகே தான். பார்த்திங்கன்னா இந்த மிளகு ஜீரகம் நல்லா கருக்கவும் கருக்காமல் நல்ல ஜீரகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்கட் கலரில் நல்லா செவந்திருக்கு பாருங்கள். ஆமாம், தீயவும் கூடாது, இது ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா செவந்திருக்க கூடாது. அதை அதனால ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் அள்ளி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி அதுக்கப்புறம் சாதத்தை வடிச்சு அது மேலே போட்டுடலாம். சரி, ஓகே. அந்த கீ அப்படியே தான் இருக்கும், நெய் அப்படியே தான் இருக்கும். ஆமாம், மேலோட்டம் அப்படியே எடுத்துரும். ஓகே. சரி, ஓகே. இது அரைக்கும் போது என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்? அதாவது நம்ம சொல்லணும்னா ரவை மாதிரி அரைக்கணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பவுடராகவே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு லாஸ்ட் எண்டு மூமெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் குறப்பாக நிப்பாட்டிக்கலாம். ஏன் சொல்லணும்னா வந்து நைஸாக அரைச்சோன்னா கரைஞ்சிடும் நல்லா. இந்த பவுடர் நான் அரைச்சிட்டு காமிக்கிறோம். அதாவது கொஞ்சம் குறன்னு பக்குவத்தில் அரைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ அதே மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக முந்திரியும் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சொன்னல அந்த தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். அந்த கருவேப்பிலையும் லைட்டாக செவக்க வறுத்து வச்சுக்கிறோம். நெய் ஊற்ற நெய் கொஞ்சம் இலகிருச்சு. அதில் நம்ம திட்டத்துக்கு தேவையான அளவு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதோடு கொஞ்சம் திட்டத்துக்கு தேவையான முந்திரி. முதல்ல இது ரெண்டத்தையும் லைட்டாக வறுக்கிறோம். அந்த கடுகும் அந்த முந்திரியும் லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கும். நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு ரைட்டா? கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிற நேரத்தில் அந்த பச்சை ஆறுன கேப்பில் சூடுக்க பச்சை கருவேப்பிலை போட போதும். ஏன்னா பொரியவும் பொரியாது, பச்சையாகவும் இருக்காது. அந்த பச்சை வடை போகிறது லேசாக. இப்போ இந்த கடுகும் முந்திரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுது. ஆமாம், பிஸ்கட் கலரில் மாறுது பார்த்தீங்களா? அதே டைமில் வந்து சைடில் வந்து ரைஸும் வந்துட்டு இருக்கு. சாதம் முக்கால் தான் நேரம் வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் சாதம் வெந்துடும். சரி, ஓகே. இது ஆஃப் பண்ணுறதுக்கும் அதை வடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே. முந்திரி கலர் கொஞ்சம் கலர் மாறுது. ஆமாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மிதமான சூட்லேயே நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுட்டோம்னா தீயவும் தீயாது, பச்சை வடை இருக்காது. சரி, ஓகே. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. ஓகே. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் நெய்யில் வறுத்துறோம். ஆமாம். வறுத்து கொஞ்சம் குறன்னு அரைக்க கொடுத்துறோம். அந்த பவுடரும் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரசத்துக்கு அரைப்பாங்களா அந்த மாதிரி. ஆமாம், நைஸாக அதை விட ஒரு சுற்று நைஸாக அடித்தா நைஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. இப்போது தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் வந்தால் அந்த தாளிப்போட இந்த ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், சாதத்தை வடிச்சிட்டு பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் முந்திரி தாளிப்பை போட்டு மேலே போட்டு பரட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு, இந்த பவுடரும் ரெடி ஆயிடுச்சு, இந்த சாதம் இப்போ வந்து சாதமும் பதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சாதம் இப்போ கரெக்டாக கையில் உடையிறப்ப தான் வந்திருக்கும். இப்போ வடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து மிளகு பொடியாக வச்சுருக்கோம். அந்த பொடியை போட்டு சாதம் பதமாக இருந்தால் தான் அந்த சூட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். அப்போ எண்ணெய் ஊற்றுறப்ப சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்போ அந்த பொடியை போடுறப்ப சாதம் தனியாக பதமாக இருக்கும், பொடி டேஸ்ட்டு தனி தரும், எண்ணெய் டேஸ்ட்டு தனியாக இருக்கும். எங்கள் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறப்ப தான் சொல்லுவார், சாதம் வந்து சாக்கில் தான் வடிக்கணும், வடிகூடையில் வடித்தாலும் ஒரு பதம் முன்னாடியே வடிக்கணும். அப்போ தான் அந்த சூட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்சிரும், கஞ்சி கொத்தணும். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு பொருளும் நான் செய்கிறப்ப எங்கள் அப்பாவை தான் கன்சல்ட் பண்ணிட்டு செய்வேன். சொல்லுவார், இந்த இது சேர்த்துக்கோ, இந்த இது சேர்த்துக்கோ. நான் வந்து கடலைப்பருப்பு உண்டா, கடுகு உண்டா எல்லாம் கேட்பேன். இதுதான் உண்டு, இந்த கோயில் பிரசாதம் இதான் உண்டுன்னு அப்போ. அதை தவிர என்னன்னா இங்கே நான் செய்கிற ஒவ்வொரு பிரசாதையும் அவர்கிட்ட போய் அவுட்டன் காட்டணும். அப்போ தான் இதுக்கு ரிசல்ட் அவர் கரெக்டாக சொல்லுவார். இப்போ இந்த சாதத்தை வடிச்சிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, கரெக்டான பக்குவத்தில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வெடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொட்டிடலாம் தாராளமா. இந்த சாதம் கொட்டி ஃபஸ்ட்டு அந்த தாளிப்பை போடுறோமா இல்லை ரெடி ஃபஸ்ட்டு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விடுறதுனா சாதம் ஒன்றோட ஒன்று சேராது. அதுக்கப்புறம் பொடி, அதுக்கப்புறம் கலந்து முடிச்சு ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, கடுகு, கருவேப்பிலை. சரி, ஓகே. சூடாக இல்லை
எங்களுக்கு பழகிருச்சுல்ல. கொதிக்க கொதிக்க எடுத்து இதாவது நீங்கள் இந்த ஓப்பன் பாத்திரம் எங்கள் அப்பா சொல்கிறபடி தவளையில் சாக்கு போட்டு தான் வலிக்கணும் பாரு. அப்போ அந்த அலுமினிய தேவசா எவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்குள்ளே கையை விட்டு வலிக்கணும். அந்த அனலும் இருக்கும், சாதமும் உதிரியாக இருக்கும், சூடும் தெரியாது எங்களுக்கு. பண்ணுவீங்க, பண்ணிவிடுவோம். அப்போதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அது வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தானே எனக்கு நம்மளை மேலே கொண்டு வந்திருக்கு. ஆமாம் ஆமாம், அதான் உங்களை தேடி வந்திருக்காங்க. அதனால தான். அடுத்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வரும். சரிந்தாங்க. நல்லெண்ணெய் வந்து அந்த காரத்தன்மை கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அது கம்மி பண்ணுவோம், அந்த சாதம் வந்து உதிரி உதிரியாக வரதுக்கும். ஆமாம், சரி ஓகே தான். அதாவது இன்கேஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைமுக்கு நல்லெண்ணெய். ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதுன்னா அந்த சாதம் கொஞ்சம் அந்த உதிரி உதிரியாக தனித்தனியாக வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் காரம் கொஞ்சம் கூட ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மாதிரி ஒரு நம்பர் 1 மெடிசன் எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம சேர்க்குற காரம் எந்த ஒரு இதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய முதல் ஒரு ஜீரண சக்திக்கு, அது வந்து வயிறுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் தான். நெய் கூட கொலஸ்ட்ரால், நல்லெண்ணெய் மாதிரி எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே நல்லெண்ணெயிலேருந்து சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாமே நல்லெண்ணெய் செய்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே எஃபெக்டிவாக இருக்க சைடு எஃபெக்ட்டுமே. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றின அப்புறம் லைட்டாக ஒரு பெரட்டிடும். சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் சேரமாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு பொடியை போகிறோம். ஏன்னா அந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்துருந்தால் அந்த ஆவி வெளில போகணும். ஓகே, அந்த ஆவி வெளில போனால் எண்ணெய் கொத்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. சரி ஓகே. இந்த ஆவி வெளில போகுது பார்த்தீங்கன்னா அந்த சாதமும் உதிரி உதிரியாக தனித்தனியாக போயிடும். சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சோல்ல அந்த பொடி எடுத்து வரும். இந்த சாதத்துக்கு இது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போதும், போட்டாச்சு. இதுக்கு மேலே காரம் வேணால் சேர்த்துக்கலாம், மீடியம் காரம் போதும், இந்த அளவு போதும். சரி ஓகே. இதுக்கப்புறம் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அந்த அளவு போட்டால் போதும். சரி, நம்ம குடும்பம் அளவு 3/4 சால்ட்டே போடணும். சரி ஓகே, போதும். ஸோ பேசிக்காக வந்து ரைஸ் வச்ச பிறகு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர், உப்பு, அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு. அவ்வளோதான். இப்போ வந்து சாதத்தை கலந்துடுறோம், திருப்பி கலர். ஆமாம், கலரி ஃபுல்லாக கலரி முடிச்சு கடைசியில் ஒரு 90% முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு போடுவோம். போதும். ஓகே, அப்படியே அந்த கலர் மாறுது. ஆமாம், ஓகே. இப்போ வந்து நம்ம இப்போ பாதி தான் போட்டோம், இன்னும் கொஞ்சம் கலர் ஏற்றிக்கிட்டோம்னா காரம் நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே, பார்த்துட்டு போட்டுக்கோம். ஏன்னா எல்லாருமே காரம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஏஜ்டு பர்சன் தான் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது மெடிசன்ஸுட்டு. ஆனால் குழந்தைங்களுக்கும் தரலாம், ஆனால் வந்து காரம் அவங்க எடுத்துப்பாங்களே இல்லை. அதனால தான் நான் முன்கூட்டியே நல்லெண்ணெய் விட்டுறது நல்லதுங்கிறேன். ஓகே. ஆமாம், கோயில்களில் செய்கிறப்ப நாங்கள் வந்து நெய் மட்டும் தான் செய்யணும், நல்லெண்ணெய் செய்ய மாட்டோம். இப்போ வீடுகளில் செய்யணுங்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்க்கறது கம்பல்சரி பண்ணியிருக்குங்கிறேன். ஓகே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்பு, அதை வந்து தேவையான அளவு எடுத்துப்போம், கையிலே எடுத்துப்போம். போடுங்க. அடுத்து ஃபுல்லாக கலரி எடுத்து உங்களுக்கு நான் டேஸ்ட்டு தரப்போகிறேன், சாப்பிட்டு சொல்கிறீங்க. அது வெயிட் பண்ணுறேன். ஓகே. 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு உடனடியான ரெசிபி. ஆனால் இது ரொம்பவும் ரெகுலராக எடுத்துக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வளகாப்பட்டையெல்லாம் இந்த மிளகு சாதம் சொல்லி தான் போட்டு கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா உப்பு, மிளகு, காரம் எல்லாமே எல்லா வகை சாதமும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சேரணுங்கிறதுக்காக கருவேப்பிலை சாதம் போடுவாங்க, மிளகு சாதம் போடுவாங்க, ஸ்வீட்டுக்கு போடுவாங்க, மீன் புளியில் கூட்டு போடுவாங்க. ஏன்னா நாங்கள்லாம் நிறையா செய்கிறது அப்படி தான். 7 வகை மெனுவை கொண்டு வருவோம். அந்த 7 வகையில் கசப்பு, இனிப்பு எல்லாமே வரணும். ஓகே. கார்ப்பு தன்மைக்கு மிளகு சேர்ப்போம். ஓகே. அப்போ சேர்க்குறப்ப அது அவங்களுக்கு ஒரு மெடிசனாக போய் நல்லபடியாக இருக்கும். நல்ல விஷயம். ஆமாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக. ஆமாம், டேஸ்ட் பண்ணலாமா? பார்த்துடலாம். ஓகே. எதுக்கு நாங்கள் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நான் பண்ணுறேன்னா, கோயிலில் வந்து எங்கள் கோயிலெலாம் அந்த காலத்தில் பட்டைக்கல்லும்போம், சாதத்தை வேறு அந்த கல்லில் தான் போட்டு கலருவோம். அப்படிங்கிறப்ப நல்லா ஒத்தாப்பில் கலரலாம். இப்போ ஒரு சைடு இந்த கரண்டியில் கலக்கிறப்ப ஒரு சைடு உப்பு ஏறி நிற்கும், ஒரு சைடு கரைஞ்சி நிற்கும். இப்போ இதனால் எல்லாத்தையும் பெரட்டி ஈஸியாக கொடுக்கும். சம்பா சாதம் ரெடி. சார் வந்து சாப்பிட்டு உப்பு, காரம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்கள். அந்த சாதம் வெடிக்கும் போது இப்போ தான் புரியுது கொஞ்சம் கரெக்டாக வெடிக்கிற பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள் தெரியும், நான் போடுறப்பே தெரியும். உதிரியாக இருக்கும், பதமாகவும் இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கும். சூப்பர். சூடு இல்லை, ஆனால் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த சாதமும் நல்லா உதிரியாக இருக்குது. என்றைக்குமே வடித்த சாதம் சூடாக இருந்தால் உடனடியாக வந்து பாக்ஸ் வேர்த்து விடும். கலவை சாதங்கன்னாவே ஆற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கலவை சாதம்னா வடித்து கலக்கணும், ஆற வச்சு தான் கலக்க முடியும். தம் சாதமாக இருந்தால் கொதிக்க சாப்பிட்ணும். இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை இந்த சீரகம், மிளகு, இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. எனக்கு கூட காரம் அதிகமாக தெரியல.
ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டே போட்டதுனால காரம் தெரியல, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு காரம் தெரியல, சாப்பிட சாப்பிட அந்த நாக்கோட உச்சியில் தெரியும், லைட்டாக தெரியுது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொங்கல் பண்ணும்போது அந்த மிளகு சீரகம் போட்டால் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்னைய வரைக்கும் கான்ட்ராக்ட்லேருந்து எதாக இருந்தாலுமே மிளகு முழு மிளகு வந்து பார்வைக்கு 10 போடுவோம் தவிர பாக்கி எல்லாமே எங்கள் பெரியப்பா காலத்துலேருந்து மடப்பில் எந்த கோயிலாக இருக்கட்டும் மிளகு அரைச்சி ஒன்று ரெண்டாக பவுடராக போடுவோம். ஏன்னா தான் அப்போ தான் வந்து அந்த மிளகோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். சும்மா வந்து இப்போ காலகட்டத்தில் அந்த மிளகு இப்படி அள்ளி போட்டு சாப்பிட்ருவாங்க, அது இருக்கக்கூடாது. மிளகு வந்து போடுறது பார்வைக்கு போடுவோம், ஆனால் வந்து பவுட்ரு போடுறது தான் ஃபுல்லாக வயிறுக்கு போய் சேரும். நல்ல விஷயம். அது இல்லாமல் அதனால தான் இந்த மிளகுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உண்டு. சூப்பர், அழகாக சொன்னீங்க. பெரிய கோயில் பிரசாதம் நம்ம போடுறோம். அதில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து சம்பா சாதம். இந்த சம்பா சாதம் ரியலி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. அந்த சீரகம் மிளகு அது சாப்பிட்டு முடித்த பிறகு காரம் தெரியும், அதாவது ஃபஸ்ட்டு காரம் தெரியல, அதுக்கப்புறம் காரம் தெரியுது. சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ ப்ளைன் சம்பா செஞ்சோம், இதுக்கு நம்ம தொட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா சும்மா ஒரு 4 கத்திரிக்காய் வச்சு வீட்டில் செய்கிற மாதிரி மேலே மஞ்சள் தூள், கடுகை போட்டுட்டு வறுத்துட்டு அதோட கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி கொதிக்க வச்சு கொஜ்ஜும்பாங்க, அதை வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு ஈக்குவலான சைடிஷ் அது மட்டும்தான். சொல்லும்போது நாக்கு வருது. ஆமாம், ஏன்னா கோயில்களில் நாங்கள் தக்காளி சேர்க்க மாட்டோம், வீட்டில் தேவைப்பட்டால் பெண்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்குலேயே கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் அப்படி இருக்கும், அவ்வளோதான். புளி தண்ணி ஆனால் சேர்க்கணும். ஓகே, ஏன்னா அந்த காரத்துக்கு அந்த புளிப்பு தன்மை தான் நல்லாயிருக்கும். நாக்கு வருது. கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் பண்ணி தரணும். கண்டிப்பாக சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி, அதாவது சம்பா சாதம் எப்படி ரெடி பண்ணிட்டு எல்லாம் பார்த்துருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் நல்லா ஃப்ளேவர் நல்லா கொஞ்சம் ஸ்பைசி இருக்கணும்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ரெசிபி இது. நீங்கள் பச்சரிசி உடம்புக்கு நல்லது, அதே டைமில் அந்த மிளகு சீரகம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். பிரமாதமாக இருக்குது. வீட்டில் இருக்கவங்களும் எடுத்து போட மாட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.